படுகிற அவருடைய சொந்த மக்களே. அமர்வோம். இறைவனிடமிருந்து மன விடுதலை, உடல் நோயிலிருந்து விடுதலையை பெறுவதற்கு முன்பு நம் தாய் நம்மிடம் சொன்ன அந்த வார்த்தையை தியானித்து அதன் பிறகு இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். குணமளிக்கும் அந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். கானாவூர் திருமணத்தில் நம் தாய் அந்த இடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். எவரு? அவரு. என்ன சொன்னாரு? நல்லா 8 மணி நேரம் தூங்கு, 3 வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடு. என்ன, காலையில் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, இதான் சொன்னாரா? இல்ல, அதெல்லாம் உனக்கு கிடைச்சிரும். ஏன்னா நான் கற்றுக் கொடுத்த ஜெபமே அதான், எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அது கொடுத்துருவார். அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன்னா நம்ம பாடுவோம் இல்லையா, உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தார், ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தார். கண்டிப்பா தீர்த்து வச்சிருவார். ஆமென். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு.